இல்ல நாங்களும் இப்ப உங்கள மாரி பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 40 நிமிஷம் 4 ஏசிய போட்டு நாங்க பண்ண உண்ணாவிரதத்தால தான் ஒரு நாட்டுக்குள்ள ஒரு போரே நின்றுச்சுன்னு நாங்களும் கதை சொல்லலாம். இப்ப அதே மாரி தாவேகா தலைவர் விஜய் கண்டனத்தை பதிவு செய்த 40 நிமிடத்திற்குள்ளாகத்தான் நாட்டின் உள்துறை அமைச்சர் ஓடோடி வந்து இந்த விவகாரத்திற்கு உண்டான தன்னுடைய விளக்கத்தை தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு நாங்க சொன்னா, அது எவ்வளவு அபத்தமா இருக்கும். இப்படித்தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தலைவர் பெயரை குறிப்பிட மாட்டார். உங்களுடைய தலைவர் எதையும் சொல்ல மாட்டார். உங்களுடைய தலைவருடைய கண்டன அறிக்கையில் அது எதுவுமே இருக்காது. அந்த கண்ணாடியில கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் திருப்பி எங்க கூடாரத்த பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்க போட்டிருக்கு. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அப்படின்னு தெளிவா போட்டிருக்கு. ஒன்றிய உள்துறை அமைச்சர் யார் என்பதை உங்கள் கட்சி உங்களுக்கு சொல்லவில்லை என்றால் ரொம்ப சங்கட்டம். அவங்கட்ட போய் கேட்டுக்கங்க. ஒன்றியத்தோட உள்துறை அமைச்சர் யாரு அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு தெரியலைல்ல. தெரியாம இருக்க கண்டு தானே. ஒண்ணு தமிழ் தெரியாம இருந்திருக்கணும். இல்ல ஒன்றிய உள்துறை அமைச்சர் தெரியாம இருந்திருக்கணும். அது எது தெரியலையோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க.